கைஸ், உங்களுக்கு ரோட் கிராஸ் பண்ண தெரியும். சிங்கப்பூர்ல ரோடு எப்படி கிராஸ் பண்ணணும்னு தெரியுமா? கத்து கொடுக்குறேன், கத்துக்கோங்க. ஸோ இப்படிதான் வந்து நம்ம சிங்கப்பூர்ல ரோடு வந்து கிராஸ் பண்ணணும், தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஊர் மாதிரி ரெண்டு பக்கம் வண்டி வரல அப்படின்னு குறுக்குன்னு ஓடிடாதீங்க. அவ்வளவுதான், பரலோகம் போயிடலாம் சீக்கிரமா. எப்பயுமே நம்ம ரோடு கார்னர்ல பார்த்தோம்னா எல்லா சைடுமே வந்து இந்த மாதிரி ஒரு அம்புக்குறி இருக்கும், ஒரு பட்டன் இருக்கும். நீங்க ரோட் கிராஸ் பண்ணுனா இந்த பட்டனை வந்துட்டு ஜஸ்ட் பிரஸ் பண்ணணும். பிரஸ் பண்ண பிறகு இதுல வந்துட்டு ரெட் லைட் எரியும். ஸோ ஆப்போசிட்ல வந்துட்டு இன்னொரு சிக்னல் இருக்கும். ஆக்சுவலா இது வந்துட்டு ஒரு சிக்னல் கம்பம். ஆப்போசிட்ல வந்துட்டு ஒரு சிக்னல் கம்பம் இருக்கும். அதில் வந்துட்டு கவுண்டிங் வந்து போகும். சேம் நம்ம ஊர் மாதிரி தான். ஸோ அங்கே வந்துட்டு கிரீன் லைட் எரியும். அங்கே ஒரு பச்சை மனிதன் வந்துட்டு நடக்க ஆரம்பிப்பான். ஸோ இங்கேயும் ஒரு பச்சை மனிதன் வந்துட்டு ஷோ ஆகுவான். அவன் வந்த பிறகுதான் நம்ம வந்துட்டு ரோடை கிராஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இதுதான் வந்துட்டு ரூல்ஸ். ஆக்சுவலா இது வந்துட்டு ஒரு சிக்னல் கம்பம். இந்த சிக்னல் கம்பத்துல இந்த பட்டனை பிரஸ் பண்ண போறோம். பிரஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு ஆப்போசிட்ல கிரீன் லைட் வந்துட்டு எரியும். அந்த கிரீன் லைட், அதாவது ஒரு பச்சை மனிதன் வந்துட்டு வருவாரு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஷோ ஆகும். அவர் வந்த பிறகுதான் நம்ம வந்து ரோட கிராஸ் பண்ணணும். ஸோ அவருக்காக தான் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தாத்தாவும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பச்சை மனிதன் வந்துட்டார், வாங்க ரோட கிராஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.